நாமக்கல் மாவட்டம் பூங்கா சாலையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கிறோம். நான் மனப்பூர்வமாக விரும்பும் எங்கள் ஐயா வாசன அவர்களுக்கு நீங்கள் தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் அவர்களை என்று அவர்கள் வேட்பாளர் அவர்கள் வேட்பாளர். ஏன்னா அவர்கள்லாம் இது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிங்கிறதுக்காக சொல்றதுதான் தவிர என்றெல்லாம் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி யார் யார் அறிமுகப்படுத்துறது கரெக்டா நான் சொன்னது அப்படின்னு பார்க்கணும். வேற ஒன்றும் நாமக்கல் என்றாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது கல்விதான். கல்விக்கூடம் தான் ஞாபகம் வரும். ஆனால் இந்த கல்வி என்ன எந்த அளவுக்கு இருக்கு? இன்னைக்கு 2வது இடம், 3வது இடம், 4வது இடம், 5வது இடம், 6வது. நாமக்கல் எத்தனை இடத்துக்கு இருக்கு யாருக்காவது தெரியுமா? 2 வருஷத்துக்கு முன்னாடி முதலிடமாக இருந்தது. இந்த எத்தனை இடங்களுக்கு போன வருடம் எத்தனை இடத்துல இருந்தது? இதை யார் செய்வது? இந்த அரசியல்வாதிகள் தான் செய்வது. இங்க பறக்கும்படியை விட்டு தேவையில்லாதெல்லாம் மண்ணி தேவையில்லாதெல்லாம். ஆக கல்வியை வியாபாரமாக்கி பார்க்கறது யார்? கல்வி வியாபாரமாக்குறது ஜெயலலிதா. ஜெயலலிதா தான் கல்வியை நல்லா படிச்சுன்னா இங்க தானே படிச்சீங்க, 500 மார்க் வாங்கினாங்க ஸ்கூல்ல லஞ்சம் கொடுத்தவங்க. ஆக பயமுறுத்தி அவங்களும் பிள்ளைகிட்ட எவ்வளோ அவங்க மிரட்டி பணத்தை வாங்கிட்டு கேட்டு எல்லாத்தையும் தொழில். அதாவது அந்த மந்திரிகள் இங்கிட்ட ஒரு பக்கம் பார்த்தா மணி 7 மணி தங்கமணி சுப்பிரமணி அந்த மணியார் இருப்பாங்க. இந்த பக்கம் தான் நிதியா இருப்பாங்க. கருணாநிதி, தயாநிதி, உதயாநிதி, கலாநிதி, தயாநிதி, அழகிரி, உதயநிதி, இப்படி நிதி எல்லாருமே பணம் தான். இது நிதி தமிழக நிதி ஹிந்தியில மணி மணிமணி நிதி கடவுள் அப்பாங்கிற மாதிரி எல்லாமே காசு. நாங்க 6 பேருக்கு மனுஷர்கள் தெரியுது. இவங்கெல்லாம் எங்கள் தெய்வங்கள். நான் அடிக்கடி சொல்ற தெய்வத்தையும் நான் மக்களை தெய்வம் எப்பயும் வராது. தெய்வம் வந்து மக்களோட இந்த கட்சி இன்னாரோட என்னோட கூட்டணி என்னோட சேர் அப்படின்னு சொல்றது யார்? இந்த மக்கள் சொல்றதுதான் நான் கேட்பேன். அதே போலதான் நான் வந்து இன்னைக்கு வந்து மக்கள் சொல்றதுதான் கேட்டேன். அது மாதிரி இங்க பாத்தீங்கன்னா எங்க இன்னைக்கு வந்து சுங்கச்சாவடி, அடுத்து சுங்கச்சாவடி எல்லாருமே கேட்கறாங்க, எப்படிங்க நீங்க எவ்வளவு கிடைக்க முடியும்? மத்திய அரசு நாங்க மத்திய அரசுக்கு மானியம் கொடுத்துட்டு போறோம். லஞ்சம் எப்படிங்க நீங்க வந்துருக்கீங்க? லஞ்சம் அதிமுக வாங்குறதுல அதை நாங்கள் மானியமாக கொடுத்து போறோம். லஞ்ச பணம் வருஷத்துக்கு படுவதற்குல சரி. நான் தெரியாம முதலீட்டர் மாநாடு நடத்துனீங்க. முதலீட்டர் மாநாடு வந்து அதிமுக நடத்தியது சென்னையில. எவ்வளவு முதலீடு வாங்கினீங்க, அதை எவ்வளவு கமிஷன் எடுத்தீங்கன்னு உங்களுக்கு போகிறோம்ல. ஆனால் இது உண்மை நிலவரத்தை சொல்லுகிறேன். நீங்க பேசும்பொழுது நாமக்கல் மாவட்ட செயலாளர் சமத்குமார் எம்எல்ஏ வருது. ஆனா முடிச்சு போச்சு இல்ல தலை எம்எல்ஏ. அவர் சொன்னாரு, என்ன சொன்னாருன்னா இந்த மாதிரி இங்க முன்பு மணல் கொள்ளை நடக்குது, மண் கொள்ளை நடக்குது. மண் இல்ல இது இந்த மண் ஆத்து மண் அடிக்கிறாங்க. பாருங்க அடுத்த கருவு அப்படியே போன குழி திருப்பி போறேன்ல, திருச்சேரி போறேன்ல போகும்போது தெரியும். இங்கெல்லாம் லாரி எவ்வளவு அடிக்க வரும். யார் யார் அப்படி நம்ம கார் கிராஸ் பண்ண எந்தெந்த லாரி எப்படி இப்படி அடிக்கும்ல எல்லாமே தெரியுமில்ல. ஏன்னா நான் போனதோட வரும்பொழுது நமக்கு மக்கள் பணி வரும் பகல்ல தான் வந்தேன். வரும்பொழுது என்ன கரூர் ரோட்டு வழியா வரும்போது பார்த்தேன். அவ்வளவு பஸ் அவ்வளவு லாரிகள் அடேங்க அப்பா. கொள்ளையோ கொள்ளை
உங்க வீட்டு கொள்ளை இல்லை, எங்க வீட்டு கொள்ளை இல்லை. இந்த கொள்ளை இன்னைக்குத்தான் தெரியுது உங்களுக்கு எல்லாருக்கும். இதற்கு காரணம் நீங்க தான் மக்களே. ஒரு 500 ரூபா ஒரு 1000 ரூபாய் யாராவது கொடுத்தா ஓட்டு போடவே கூடாது. ஓட்டு போடலாம் கொள்ளை அடிக்கிறாங்க. காசு வேண்டி ஓட்டு போடுறீங்களா இல்ல காசு வாங்காம ஓட்டு போடுறீங்களா? சத்தம் கம்மியா இருக்கு. நடுவில் நல்லமா இருக்கு பாருங்க. எல்லாருமே வேண்டாம் வேண்டாங்க. நீங்க உட்கார்ந்தாச்சு. ஏன் விஜயகாந்த் திரும்பி பார்த்தார். திரும்பி பார்க்கும் பொழுதுதான் நான் நீ முடிச்சுட்டீங்கன்னா தான் உட்கார்ந்து வச்சிருந்தான். அப்படி ஒன்றும் நினைக்க வேண்டாம், நீங்க தவறாக நினைக்க வேண்டாம் என்பது. நீங்களும் தவறாக நினைக்க வேண்டாம் இல்லை என்றாலும் நீங்க அதுக்கு முன்னாடி திரும்பி பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு திரும்பி பார்க்கிற எல்லாரும் தான் சொல்றாங்க வேண்டாம். அந்த அளவுக்கு எங்களுக்கும் அவர்களுக்கும் இது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற பாரத பொருளை யுத்தம் யுத்தம் கூட சொல்லலாம். போர் என்று சொல்றாரு, அது யுத்தம் அல்ல. எங்க தர்மவான்கள் இங்கே நிற்கிறார்களே, நாங்கள் தர்மவான்கள். அவர்கள் நிற்கிறார்கள், அவர்கள் தான் அதர்மவாதிகள். தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் அதர்மம் யாரு? திமுக அதிமுக. சரி, எங்க ஜெயலலிதா எங்க? இன்னைக்கு லேடி அந்த மோடி லேடியா அந்த லேடியை வந்து இங்க தடுத்து பகல் பிஜேபி திட்டே ஏன்டா ஜெயில விட்டு வெளியே வரணும், தண்ணில குறையணும்ல. திருடுல கலைஞர மேடை மேடை திட்டீங்களா? இங்க உங்களை திட்டுங்க பார்ப்போம். பிஜேபி உங்களை திட்டா 2 பேரும் திட்டுற மாதிரி திட்டில ஆக்டிவிட்டி மாதிரி பிஜேபி பண்ணது நீங்களமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி ஆக நீங்க நான் சொல்றேன், நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஸ்ட்ரெயிட்டா பிஜேபி திட்டணும். திட்டுதான் திட்டுங்களை பார்ப்போம். நீங்க யோகியா கரெக்டா தான் திட்டுங்களை பார்த்துருவோம். திட்டவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க தப்பிக்கணும்ல. அதனால நீங்க எல்லாரும் தயவுசெய்து, நான் கால் பதிச்சுட்டேன். நீ சும்மா உங்களுக்கு திட்டி என்ன பண்ண? ஏன்னா 3 இடத்துல பேச என்ன? ஏன்னா மத்தியானம் வெயில் இருக்குல்ல, இல்ல காலையில சுத்த நான் தான் வெயில் யாரும் வரமாட்டாங்க வேண்டாங்க. திருச்சூடி கிடக்கு வெயில் அளவுக்கு மீறி என் டெய்லி டிவியில பார்த்தா நான் கூட சுத்தலாம். நான் சுத்தம் மீதி நேரம் ஏசினால நீங்க எனக்காக 1 மணி நேரம் 2 மணி நேரமா காத்து கிடக்கிற விரும்ப இந்த விஜயகாந்த். ஆகையினால்தான் நான் சொல்லிட்டேன், வாழ்ந்தான் வாழ்ந்த விஜயகாந்த் எப்பொழுதும் மக்களுக்காக வாழ்ந்தான். அதை விட்டுட்டு நான் வேற யார் சரித்திரம் பேசல் வாழ்ந்தான் மக்களுக்காக வாழ்ந்தான் தான் இருக்கணும். தவிர நம்ம இதுக்காக வாழ்ந்தானே வரணும், இதுக்காக பணத்துக்காக. ஏன்னா நம்ம மக்கள் எவ்வளவு பணத்தை பார்த்தாச்சு. நீங்க எவ்வளவு ஏற்ற மாற்றம் இந்த மக்களுக்கு ஏற்றம் தான். எங்க ஏற்றம் தரீங்க? எதுல ஏற்றம் தரீங்க? இவ்வளவாச்சு ஏற்றமோ. தமிழ்நாடு கல்யாணம் உங்க அம்மா உங்களுக்கு கீழே இருக்கிற வேட்பாளர் முதல் நம்பர் வைங்க, அப்புறம் தமிழ்நாடு தலைநம்பர். உங்களை பார்த்துட்டு கும்பிடு போடுறாங்களே இப்படி கீழே முழங்காலுக்கு ஒரு யோகா பண்றாங்களோ அவங்கள்ட்ட சொல்லுங்க, அவங்கள நீங்க தலைநம்பர் வைங்க பார்க்கலாம். அந்த ஆம்பளைகளும் அதுக்கப்புறம் தமிழ்நாடு தலைநம்பர் வைக்கலாம். திரும்ப தாழ்மையை தெரிவித்துக் கொண்டு எனது மக்களே திரும்ப சொல்லுகிறேன், இது தர்மத்திற்கு அதர்மத்திற்கு நடத்துகின்ற போர். இதில் வெற்றியடைய வேண்டியது யார் என்பதை நீங்கள் நான் முடிவு பண்ண வேண்டும்.